நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் பை பண்ணும்போது அந்த ஷேர் இமீடியட்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு நினைக்கலாம். ஆனால் பை பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராசஸில் தான் புரோக்கர், எக்ஸ்சேஞ்ச், கிளியரிங் கார்பரேஷன், டெபாசிட்ரி இவங்க எல்லாரும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினா அந்த நாளை டேன்னு சொல்லுவாங்க. மண்டே நீங்கள் ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்கன்னா மண்டே தான் டே. ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆன அப்புறம் அமௌண்ட் டெபிட் ஆர் பிளாக் ஆகலாம். ஆனால் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகியிருக்காது. ஃபர்ஸ்ட் உங்கள் புரோக்கர் ஆர்டரை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பையர் அண்ட் செல்லரை மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளியரிங் கார்பரேஷன் ட்ரேடை வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்ஷூர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜை கிளியரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஷேர்ஸ் டெபாசிட்ரி சிஸ்டம் மூலமாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதை தான் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அர்லியர் இந்தியாவில் மோஸ்ட்லி T+2 சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது இந்தியா மோஸ்ட்லி T+1 செட்டில்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. மண்டே பை பண்ணால் யூஸ்வலி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். இது ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட் அண்ட் பெட்டர் லிக்விடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டாக் பை பண்ணும்போது ஒரு சிம்பிள் கிளிக் மாதிரி தெரிஞ்சாலும் பிஹைண்ட் த ஒன் கிளிக் ஒரு கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.